செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகைகள் 1.5 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் தப்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், கொள்ளையடித்த நபர் யார் என தெரிய வந்ததா? விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே முடிச்சூர் லிங்க நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் பாலாஜி, மகேஸ்வரி. இவர்களுக்கு ஒரு சிறப்பு ஸ்பெஷல் சைடு கூட இருந்து வருகிறார். இந்த நிலையில காலை வழக்கம் போல நேற்று ஒரு 9 மணி அளவில் பாலாஜி ஒரக்கடத்தில் தன் பணிக்காக சென்றுள்ளார். அதே போன்று ஒரு 10:30 மணி அளவில் மகேஸ்வரி தனது சிறப்பு குழந்தையை அழைத்துக் கொண்டு பெருங்குளத்தூரில் ஒரு வகுப்புக்காக அங்கு சென்று விட்டு மீண்டும் அங்கிருந்து ஆட்டோ மூலம் வீட்டுக்கு வந்து உள்ளார். அப்பொழுது அந்த வீட்டில் பார்த்தபோது முதல் மாடியில் வசிக்கும் அவர்கள் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகேஸ்வரி உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்படாமல் இருந்த போதிலும் பீரோவில் பக்கத்தில் இருந்த சாவியை வைத்து திறந்து உள்ளே இருந்த ஒரு 40 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் பணம் திருடு போனது தெரிய வந்துள்ளது. உடனடியாக அக்கப்பக்கத்தில் விசாரிக்கும் போது ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் வந்தது மட்டும் தெரிய வந்தது. உடனடியாக இது சம்பந்தமாக அங்கு இருந்த பீர்க்கங்கானை காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் நேரடியாக பார்வையிட்டு திருடர்களின் கைரேகையை சேகரித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த மகேஸ்வரி கூறும்போது என்னவென்றால், என் சிறப்பு குழந்தை என்பதால் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வருவதாகவும் யார் எடுத்தாலும் திரும்ப தந்துவிட தற்போது கதறி அழுகும் அந்த காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வீட்டிற்கு தண்ணி கேன் போட வரும் முதல் அந்த அக்கப்பக்கத்தில் உள்ள அனைவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை யார் இந்த பகுதி திருடி சென்றது தெரியவில்லை. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.